Hebron Ministries. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேச இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த ஒரு 2 வாரங்களா 3 வாரங்களா நம்ம சேருபீம் குறித்து நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அது எப்படி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், அந்த ஏதேன் தோட்டத்தை எப்படி ஆண்டவர் மோசையை கொண்டு ஆண்டவர் எப்படி அதை அழகாக வடிவமைத்தார், எப்படி டிசைன் பண்ணி அது எப்படி இருக்கும்னு காமிச்சார். பிறகு எசேக்கியேலை கொண்டு அவர் எப்படி அந்த அருமையான சேருபீன்கள் எப்படி உருவாக்கப்பட்ட ஆர்ச் இன் பிகினிங் அப்படி சொல்லுவாங்களே, அது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு. பிறகு அந்த சேருபீன்கள் எவனுடைய அப்பியரன்ஸ் என்ன, ஆரிஜின் அப்பியரன்ஸ் அது எப்படி இருக்கும், பிறகு அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய பவர் என்னன்னு பார்ப்போம். பவர் அப்படின்னா அதனுடைய அதனுடைய வல்லமைகள், அது கொடுத்த வேலைகள் இல்லையா, அது கொடுத்த ஊழியங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதை குறித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்மோடு கூட நம்ம ஆண்டவர் அதை நம்மோடு கூட அதை இணைத்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாத்திரை புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த மெசேஜ் நான் 3 வாரம் எடுத்தேன். இந்த மெசேஜ் உங்கள் மனசை விட்டு அகலக்கூடாது. என் மனசை விட்டு அகலலை. அநேக காரியங்களை நான் கற்றுக்கிட்டேன் இந்த மெசேஜ் மூலமாக. அல்லேலூயா. நிறைய மெசேஜ் நம்ம கேட்போம். 100 மெசேஜ் 200 மெசேஜ் கேட்டால் ஒரு சில மெசேஜ் நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் ஹார்டு தான், நிறைய கலெக்ஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஆனாலும் கூட நிறைய காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தோம். இன்னைக்கு கேருபீன்கள் கேராபீன்கள் சேராபீன்கள் 2 வித்தியாசமே தெரியாது. இப்போ நமக்கு வித்தியாசம் தெரியுது. கேருபீன்களுக்கு 2லேருந்து 4 விங்ஸ் இருக்கும், சேராபீன்களுக்கு 6 விங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயாவுக்கு ஆண்டவர் சேராபீனை காமிக்கிறார், எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சேருபீன்களை காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்போ அவர்களெல்லாம் ஆண்டவர் அவங்க நினச்சி சொல்கிறப்ப ஆண்டவரே அவனுக்கு இது என்ன இதை தேவதூதனை பற்றி காமிச்சிங்களே, எனக்கு தேவதூதனை பற்றி காமிங்க அப்படின்னு காமிச்சிருப்பார். அப்போ அது பேர் என்ன ஆண்டவர், இது பேர் என்ன ஆண்டவர், அவன் எழுதுனதில் 4 ரெக்க 2 ரெக்கம் எழுதுனானே இது என்னன்னு கேட்டிருப்பார், இது பேர் சேராபீன்பான்னு சொல்லியிருப்பார். அந்த வார்த்தைகள்லாம் ஆண்டவர் என்ன பண்ண அதுக்கு பேர்களை கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளோ அருமையாக பேர்களை கொடுத்து அநேக காரியங்கள் தேவன் கொடுத்த ஆண்டவர். நான் ஏனோக்கு குறித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏனோக்கு அந்த நாட்கள் 300 வருஷங்கள் எனக்கு என்ன பண்ணா தேவனோடு கூட சஞ்சரித்து 300 வருஷம் எப்படி சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லி அந்த வேதாமக நூல்களில் அவங்க ஓரளவுக்கு எழுதி வச்சுருக்காங்க. யார்? யூதர்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியும். அதில் எழுதி வச்சு அநேக நூல்களை படிக்கும்போது ஆச்சரியமாக ஒரு பைபிள் காலேஜ் நடத்திருக்கிறோம். அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் அந்த பைபிள் காலேஜில் இவன் படிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சரி நம்ம அப்படி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில காரியங்களை நம்ம ஆண்டவர் சரி நடுவு மத்தியில் அப்புறம் சபை ரொம்ப டீப்பாக போனாவும் உள்ளே போயிடும். டீப்பாக ஆக்சிஜன்லாம் போட்டு சில டைமில். அதனால் மறுபடியும் மேலே வர வச்சு ஆர்டினரி மெசேஜ், சிம்பிள் மெசேஜ் ஒரு சில இதில் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிடணும். மறுபடியும் என்ன பண்ணும், டீப்பாக போகணும், மாற்றி சபை எடுத்து. ஏன்னா புதிய விசுவாசிகளுக்கு சேருபீன் கேராபீன் ஒன்றுமே புரியாது. என்னடா அது இவர் என்னமோ சேராபீன்றாரு கேருபீன்றாரு. பழைய விசுவாசிகளுக்கு ஒரு தடவை படித்ததுனால கொஞ்சம் தெரியும், புதிய விசுவாசிகளுக்கு தெரியாது. அவர்களுக்கு இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமளிக்கிறார், இயேசு உன்னை தொடுகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், பக்கத்தில் உன்னை முத்தம் கொடுப்பாருன்னா அவங்களுக்கு புரியும். வெரி குட் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மெசேஜ் முக்கியம். அதனால் இன்றைக்கு நம்ம பார்ப்போம் அந்த கேருபீன்கள். வாசிங்க. அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து. அந்த கேருபீன்கள் எப்படி தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த கேருபீன்கள் தன் சட்டைகளை உயர விரித்து சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்கள் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாய் இருப்பதாக. எங்க ஆண்டவர் அந்த கேருபீன்களுடைய காரியங்களை சொல்றார், செயல்பாடுகளை ஆக்டிவிட்டிஸை சொல்றார். என்னன்னா கேருபீன்கள் சட்டைகளை உயரே விரிக்குது அப்படின்னா அது பறக்கிற சக்தியை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு புரியுது. உங்களுக்கு எனக்கு பறக்கிற சக்தியை கொடுத்துருந்தா நம்ம பெட்ரோல் போட வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? எவ்வளோ செலவு மிச்சமாக இருக்கும். கர்த்தர் கிருபையில் நினச்சி டக்குன்னு கிளம்பினா என்ன பண்ணுவான், பறந்து நேராக வீட்டுக்கு போயிடலாம், வீடாக பறந்து கீழே வந்துடலாம். அல்லேலூயா.
ஆனால் கர்த்தர் தேவன் என்ன பண்ணார், அதையும் வச்சுருக்காரு பாருங்க. 2ஆம் வருகைக்கு பிறகு ஒரு ரெசரக்ஷன் பாடி, உயிர்த்தெழுந்த பாடி, அது அப்படி கண்ணு மூணு இதாவது பறக்கணும், பறக்கவே தேவை. ஃப்ராக்ஷனில் அப்படி பாரிஸில் பண்ணிங்கன்னா பாரிஸில் நிற்பீங்க, ஃப்ராக்ஷனில் மால்னா மாலில் போயிருப்பீங்க. எந்த இடத்துல போகணுமோ அப்படி கண்ணை மூணுன்னா அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இயேசு இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ராக்ஷனில் 500 இடங்களில் காட்சி கொடுக்குறார். அதுபோல் ஒரு ரெசரக்டட் பாடியை தேவன் உங்களை நமக்கு தர, அந்த பாடியில் தான் நம்ம மேலே பறந்து போகிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறதே நடக்குது, கட்டாயமாக நடக்கும். பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, சத்தியமாக நடக்குங்க. ஆண்டவர் சொன்னது ஒன்றும் பொய்யா போகாது. அவர் உயிர் உள்ள ஒரு கடவுள், நேற்றும் இன்றும் என்று மாறாது இருக்கிறவர். மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ அது சட்டைகளை விரித்து பறக்கிற அனுபவத்தை முதல்ல சொல்றார். 2வது, சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசியங்கள், திட்டங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது அந்த சீஷர்கள் போகும்பொழுது, ஏன் நீர் ஓமையாய் பேசுகிறீர்? ஆண்டு கேட்பாங்க, சீஷர்கள் கேட்பாங்க. கற்பாறையில் உள்ள இது விதைக்கப்பட்ட விதை, முச்செடிகள் நடுவில் விதைக்கப்பட்ட விதை அப்படி சொல்லிட்டே வருவார். ஏன் நீ ஓமையாய் பேசுகிறீர்? அவங்க சொல்லுவார், அது உங்களுக்கு மாத்திரமே இந்த சகர்த்தியத்தை வெளிப்படுத்துவனமாய் பேசுகிறேன், அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன் என்னப்பட 2 வகையான காரியங்களை வச்சுருக்கார். ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் உலகத்திற்கு, ஒரு சில காரியங்கள் தேவன் விசுவாசிகளுக்கு. ஹல்லேலூயா. சில அம்மா என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஹஸ்பண்டு கூட தெரியாது அவங்களுக்கு, அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ தனியாக என்ன பண்ணுவாங்க, மூடி மறைச்சி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு போனவுடனே அவங்கள வைப்பாங்க எடுத்து, நீ லேட்டாக வாடா. உங்கள் அப்பாவுக்கு நீ சாப்பிட்றது பிடிக்காதடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நல்லா மூட்டி விடுகிற நல்ல அம்மாக்களும் இருக்கிறார்கள். ஆமாம், அது வாடா வந்து உங்களுக்கு, ஆமாம் மம்மி, ஆமாம் இது, ஆமாம் மம்மி, ஆமாம்மா அவருக்கு பிடிக்காதம்மா நான் சாப்பிட்டாவே அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். சரி, சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறது. அந்த கிருபாசனத்தை ஏன் மூடுகிறது அப்படின்னா, ஒன்று, அந்த கிருபாசனம் வந்து தேவனுடைய திட்டங்களும் ரகசியங்களும் உள்ளது. 2வது, இந்த கிருபாசனத்தில் என்ன வச்சுருக்காரு, அந்த கிருபாசனத்துக்குள்ள என்ன வச்சுருக்காரு, உடன்படிக்கையினுடைய அருமையான கற்பலகைகளை வச்சுருக்கிறாரு, ஆரோனுடைய கோல் வச்சுருக்கிறாரு. அதனால் அவை வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமாய் அவைகள் அதை பாதுகாக்கிறத பார்க்க முடிகிறது. 3வது என்னென்னா, ஒன்றுக்கொண்டு எதிர்முகம் உள்ளவைகள், ஒன்றுக்கொன்று எதிர்முகமாக இருந்தாலும் அது என்ன செய்கிறது பார்த்தீங்கன்னா, எதிர்முகம் என்றதை மனசில் வச்சுங்க. எதிர்முகமாக இருந்தாலும் அது ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. என்ன செய்யுது, அதனுடைய கண்கள் கிருபாசனத்தை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் வருவது எல்லாம் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், கிருபாசனத்தை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெற்றிக்குள்ளே இருக்கிறதை பார்க்கவில்லை, சபைக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும், பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உடன்படிக்கை கை கொள்ள வேண்டும், ஆரோனின் தருணங்கள் எப்படி வழிநடத்தப்பட ஆலோசனை கேட்கலாம் இருக்க வேண்டும். அப்போ இவர்கள் தான் பெருமையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. அந்த கிருபாசனம் பெட்டிக்கு உள்ள அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை கடைபிடிக்க வேண்டும் என்று. அதே போல் இஸ்ரவேல் வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும், இந்த கேருபீன்கள் உள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கவனிக்கிறாங்க. அதுபோல் நம்ம சுமந்து போகிற நாட்களெல்லாம் ஆண்டவர் தேவன் நம்மை, ஆரோன் மோசே என்பவர் கையினால் ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதனுடைய கற்பனைகளை மோசேக்கு கொடுத்தார். மவுண்ட் சீனால 40 நாட்கள் உபவாசம் கேட்ட கற்பனைகளை நாம் என்ன பண்ணோம், கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத பொழுது கர்த்தர் என்ன செய்ய, காடை மண்ணாவும் வர்ஷிக்க பண்ணி நம்மை போஷித்தார். அப்போ அந்த கற்பனையில் நம்ம கை கொண்டா போஷிக்கப்படுவோம், கற்பனைகளை கை கொண்டால் வழிநடத்தப்படுவோம், கற்பனைகளை கை கொண்டா நாம் பரலோகத்தின் சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ இத்தனை காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த கேருபீன்கள் மூலமாய் தேவன் நமக்கு காண்பிக்கின்றார். ஹல்லேலூயா.
சரி, கிருபாசனத்தை 21ஆம் வசனம், கிருபாசனத்தை பெட்டியில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. கிருபாசனத்தின் பெட்டி மேலே வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அப்போ ஆண்டவருடைய திட்டங்களை ஆண்டவர் என்ன பண்றார்? மோசேக்கு ஒன்று ஒன்றாய் கற்றுத் தருகிறார். என்னென்ன காரியங்களை அவனுக்கு தேவன் சொல்லி கொடுத்தாரோ அந்த காரியங்களை கவனமாய். இப்பொழுது நமக்கு நிறைய வந்து டிபார்ட்மெண்ட் வந்து போயிடுச்சு, நிறைய பேர் நீங்கள் நல்லா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிங்க. உங்களை கடவுள் இப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு லீடர்ஸாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மோசே எதை ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரோ அவன் அதை செய்கிறான். உங்கள் வேலை என்ன அப்படின்னா, சபையினுடைய போதகர் எதை உங்களுக்கு கற்றுத்தருகிறாரோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த மூப்பர்கள் மத்தியில் இன்றைக்கி மத்தியானம் மீட்டிங் நடத்தும்போது சொன்னேன். அப்போது நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மற்றவங்க பிரசங்கம் பண்ணுறது இந்த மேட்டர்லாம் போடக்கூடாது. ஏனென்றால் பயங்கரமான கள்ள உபதேசங்கள் இப்பொழுது வந்து கொண்டு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தான் பாஸ்டர்ஸ் தெரியும் எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு சொல்லணும். அதே போல் புது காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் டக்குன்னு எமோஷ்னலாக செஞ்சக்கூடாது. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் கடைசி வரையும் செய்யப்பட வேண்டும். பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருந்தால் பாவம். தேவையில்லாமல் பாவத்தில் போய் மாட்டிக்கூடாது. தேவையில்லாமல் பாவம் செஞ்சு மாட்டினா நியாயங்க. பாவமே செய்யாமல் போய் ஆண்டோடைய வார்த்தைகளை கவனிக்காம வாத வசனங்களை நம்ம எவ்வளோ அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அந்த பிழைகள் திருந்தி நம்ம வாழ்வோம். ஆசீர்வாதங்களை நாம் அனுமதிப்பதில்லை, மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி விடுவார். ஹல்லேலூயா. அதனால் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதனால்தான் ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேலே. நம்முடைய ஆண்டவர் தேவன் உலகத்தில் உள்ள எல்லாவரை பார்க்கலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போது 16 ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போகிறோம். 16 காரியங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான 16 காரியங்கள் சேருபீம். அந்த சேருபீன்களுக்கு ஆண்டவர் வேலைகளை கொடுக்கிறார். ஒன்று என்னன்னா, தேவனுடைய சிங்காசனத்தின் அருகாமலே துதிக்கும் ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. They have the privilege to praise the Lord. இல்லையா? ஆண்டவருடைய சிங்காசனத்தின் அருகாமையிலே துதிக்கும் ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்குறார். இது யாருக்காவது இருக்குதா? பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு வரீங்க, அவருக்கு ஊழியம் செய்கிறீங்க, அவரை துதிக்கிறீங்க. உங்கள் உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவதூதனுக்கு எந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரோ அதை பார்க்கலும் அதிக ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த தேவதூதன் என்னதான் முண்டி அடித்தாலும் இயேசுடைய அருகாமையில் வந்து உட்கார முடியாது. ஆனால் நீங்களும் ஆகணும் ஆண்டவருடைய அருகாமையில் வந்து உட்கார முடியும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவதூதன் ரத்தத்தினால் கழுவப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுடைய டிஎன்ஏ தேவதூதன் உடம்புல ஓடலை, அக்னியில் அவன் உருவாக்கப்படுகின்றான். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தேவன் இந்த தேவதூதலை பார்க்கலும் அநேக ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம், தேவனுடைய பிரசன்னத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவங்க எப்பவுமே தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க. எப்போ டைம் ஆச்சு அப்படி முழிக்கக்கூடாது. வேலை செய்கிறவன் கணக்கு பார்ப்பான், ஊழியம் செய்கிறவன் கணக்கு பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன சொல்கிறான்? இரவில் கடும் குளிர் எல்லாம் அரிச்சு என்னை வருத்திச்சு, ஆனாலும் கூட நான் அதில் என்ன செஞ்சேன்? ஊழியம் செய்தேன். ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு நாள் நேரத்தை பார்க்கவே கூடாது. ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேரம் அனுமதிக்கிறாரோ அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிறைய பேர் இதை நான் பார்த்துருக்குறேன். அப்படியே மணிக்கணக்கா சலிக்க. அவங்க நமக்கு போர் அடித்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்காது. ஆனால் நிறைய ஊழியக்காரங்க நீங்கள் நல்லா அதிகமாக ஊழியம் செய்கிறவங்கள பாருங்கள், அவங்க மூலமாக சபைகள் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக
அவர்கள் மாறுவாங்க. ஹல்லேலூயா. இந்த நான் அந்த பாஸ்டர் வந்து தாமஸ் ராஜ்னு ஒரு பாஸ்டர் இறந்துட்டார. அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புது விசுவாசிகள் தெரியாது. அவர் ஆவடியில் இந்த வண்டி தள்ளுவாங்கள, இந்த வண்டி தள்ள அந்த வண்டியில் மூட்டை தூக்கி போட்டுருந்தார். என்ன பிஸ்னஸ்? அவர் ஒவ்வொரு கடையிலையும் போய் உப்பு மூட்டை, அரிசி மூட்டை, கோதுமை மூட்டையை கொண்டு போய் வண்டியில் தள்ளி அங்கே போய் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் வந்து இதில் வந்து என்னது ஏசிய சர்ச்சில் அந்த செருப்பெல்லாம் பார்த்து பாரான், ஊழியத்தெல்லாம் செய்வார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சார். அநேக இன்ஜினியர்ஸு, சபையில் டாக்டர்ஸு, பெரிய பெரிய ஐஏஎஸ் கலெக்டர்ஸு முழங்கால் போட்டு அவர்கிட்ட செபிச்சுட்டு போகிறதா பார்த்துறாரு. அதுபோல் கர்த்தர் தேவன் நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா, ஆண்டவர் தேவன் ஒரு நான் நினைப்பாராம், நான் மூட்டை தூக்கி போடுவேன், எத்தனை தடவை மூட்டை 10 மூட்டை ஜாஸ்தி போட்டால் எனக்கு வருமானம் வரும், அதுக்காக இப்போ 10 ஆத்துமாக வச்சுனா அது பரலோகத்துக்கு போகணும்னு நினைப்பாராம். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும்? சபை விசுவாசிகள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நேரத்தை பார்க்கக்கூடாது. தேவ பிரசன்னம் மிக மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம் ஹயார்கி பாருங்கள். இங்கே பார்க்கும்பொழுது சேருபீன்கள், கேராபீன்கள் 2 இருக்குது. அந்த சேருபீன்கள், கேராபீன்கள் வந்து ஹையஸ்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷனில் வந்து கேருபீன்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு 6 சட்டைகள், 6 விங்ஸு, இதுக்கு 4 விங்ஸு இல்லை 2 விங்ஸு. அது பார்த்துங்க. அப்போது வந்து ஸ்தானம் மிக முக்கியம். ஹயார்கின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானம் முக்கியம். அதுபோல் கர்த்தர் ஆண்டவர் ஒருத்தரை வந்து இப்போ பெரிய பொசிஷன் வைப்பார், லீடராக வைப்பார், அசிஸ்டன்ட் லீடராக வைப்பார், கோஆர்டினேட்டர் வைப்பதனால வந்து உங்களுடைய ஸ்தானங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் மிக முக்கியம் என்பதை மறந்து போகாதீங்க. ஸ்தானம் ஒருத்தவனை ஆண்டவர்கிட்ட கொண்டு செல்லாது. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் எவ்வளோ நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். மூன்றாவது காரியம். நாலாவது காரியம், அவர்கள் துதிப்பதை நிறுத்தினால் அவர்கள் ஸ்தானத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள், ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுவார்கள். கேருபு என்ன செய்கிறான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், வடபுறக்குள்ள ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை ஆகாதவன் என்று தள்ளி விடுகிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அந்த வசனம் தான் நிறைய மெசேஜ் எடுத்தேன் நான் அந்த கேருபை பற்றி. அதுபோல் ஆண்டவருடைய ஊழியத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது துதிப்பதை நிறுத்திவிட்டால் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய என்ன ஒரு அதாவது வேலை என்னென்னா துச்சிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தர் 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 அப்படின்னா கேட்டு தள்ளுவார். அப்போ உங்களை எத்தனை முறை தள்ளிருக்கணும்? அப்போ அவ்வளோ காரியத்தை பயங்கரமான காரியம். அது வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐயோ, துதிப்பதை நிறுத்தினா தேவஸ்தான் இப்போ எவ்வளோ பெரிய இடம், ஆண்டவரோடு கூட இருக்கிற இடம், அவர் சந்நிதியில் இருக்கிற இடம், வானத்தையும் பூமியும் உருவாக்கிற இடம். இந்த சிஎம் எல்லாம் பார்த்தீங்களா, அந்த சிஎம் எவ்வளோ பயங்கரமான வந்து கனம் கொடுக்குறாங்களோ, அந்த டிரைவருக்கு இப்படி தெரியுமா இருக்க, சிஎம் வந்துட்டாரா, சிஎம் இருக்கிறாரா, யார்கிட்ட இவர் டிரைவர் இவர். ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு இருக்கிற பெரிய பெரிய மினிஸ்டர்ஸு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கேட்பாங்க. பார்த்தீங்களா, அது போல் ஆண்டவரோடு கூட இருப்பது பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அப்போ அவன் என்ன நினைப்பான், ஐயோ இந்த ஸ்தானத்தை மட்டும், இந்த வேலையை மட்டும் ஆண்டவர் நிறுத்தி விடுவார். அப்போ உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து தேவனை ஓயாமல் துதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு வாய் வலிக்குது, இன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ல, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. அது எதை குறிக்கிறது? தேவன் நமக்கு எந்த ஊழியத்தை கொடுத்தாலோ அதில் உண்மையாக இருக்க வேண்டும், நேரத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. 5வது காரியம், சேராபீன்கள் ஒரே இடத்துல தேவனுடைய சிங்காசனத்தின் அருகாமையிலே ஊழியம் செய்கிறார். யூனிட்டி. சேருபீன் சேரம் பிரைஸ் டுகெதர். அவர்கள் யூனிட்டி இருக்குது. நம்ம எல்லாம் ஒரே இடத்துல வரோம், ஒரே சபையில் வரோம், நமக்குள்ளே இருக்கணும், ஒற்றுமை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1000 தான் ஃபைட் பண்ண, அடுத்த நாள் வந்து அவரோடு கூட நாம் சேர வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ சொன்னாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, திருந்த மாட்டாங்க, சுய காரியத்தில் இருப்பாங்க. அவர்களை என்ன பண்ண வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நம்ம திருத்த வேண்டும். அப்போ 6வது காரியம் பாருங்க, தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய சிங்காசனத்தை சுமப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த நீங்கள் பார்த்துறீங்களா, சிஎம் எங்கே போகிறாரோ கூட ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி எல்லாம் கூட போவாங்க பாருங்கள், உடனே டக்குன்னு நிற்பாங்க பாருங்கள். அப்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, ஒரு ஃப்ளைட்டில் போகிறாரு, கூடவே என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பேர் இந்த பாடி கார்ட்ஸ்லாம் கூடவே போவாங்க, அங்கே எல்லாம் கூடவே போடுவாங்க. அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வரும்போது கூடவே அந்த பாடி கார்ட்ஸ்லாம் வருவாங்க. ஹல்லேலூயா.
அவர் கூட எல்லாத்தையும். அப்போ தேவனுடைய சிங்காசனம் எங்கே போய் ஆண்டு போகிறாரோ அங்கே அந்த தேவ தூதர்கள் வந்து அவருடைய சிங்காசனத்தை சுமப்பார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய ஏற்பாடு நாட்களில் இயேசுவை இந்த கழுதை சுமந்தது போல, ஹல்லேலூயா, உடன்படிக்கை பெட்டிய பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் சுமந்தது போல இந்த தேவதூதர்கள் வேலை என்ன? ஆண்டவரை தேவனை சுமப்பது. ஹல்லேலூயா. அது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக. நீங்களும் நானும் டெய்லி ஆண்டவர் சுமந்துட்டு இருக்கோம். என்ன சுமந்துட்டு இருக்கீங்க? இந்த வேதாகமத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தை ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. இன்றைக்கி ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, HLCயில் போய் இவ்வளோ பெரிய பைபிள் வாங்கிட்டு வந்தாங்க. பெரிய பைபிள் வாங்கிட்டு வந்தாங்க. அது பயங்கர வெயிட்டாக இருக்குது. அந்த வெயிட்டாக இருக்கணும் என் என்கிட்ட கொடுத்து நான் HLCயில் வாங்கினேன் அப்படி சொன்னாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இதில் வந்து நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி கொடுத்தேன் அந்த வசனத்தை. அந்த பைபிளே வச்சுருக்குறாங்க. அந்த பைபிள் ரொம்ப கிழிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணாங்க, வேறு ஒரு பைபிள், பெரிய பைபிள், இவ்வளோ பெருசு தூக்கவே முடியல. அந்த பைபிளை அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் வச்சு எழுதி. அப்போ அவங்க கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, உங்களால் தூக்க முடியுமான்னு கேட்குறாங்க. தூக்குறதுக்கு தாண்டி வாங்கினேன். அதுக்கு தான் வாங்கினேன். அப்போ இந்த வைராக்கியம் பார்த்தீங்களா, அவ்வளோ வைராக்கியம். அவங்க வாங்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ண டவுட் பண்ணுறோம். அவங்க சொல்கிறாங்க இல்லை அதுக்கு தான் நான் வாங்கினேன்னு சொல்லி அந்த அப்புறம் அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைபிள் வாங்கியிருக்காங்க, அதில் எழுதி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பைபிளை வச்சு பத்திரமா வச்சு அதை பத்திரமா ஒரு கையில் பிடிச்சிட்டாங்க, இந்த ஒரு கையில் பிடிச்சிட்டாங்க, இதில் எழுதி வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை. நான் போன மாதத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து உங்களுக்கு நுகம்பாகத்தில் வீடு கொடுப்பார் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க வாங்கின பைபிளில் நான் வந்து ஒரு வசனம் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த வசனத்தை வச்சுக்கிட்டாங்க. இந்த வீடு கொடுப்பாருன்றது பக்கத்தில் எழுதிக்கிட்டாங்க. அதே போல் கர்த்தர் ஒரு அழகான வீட்டை கர்த்தர் நுகம்பாகத்தில் வந்து கொடுத்தார். அதை கொண்டு வந்து எனக்கு காமிக்கிறாங்க. அவங்க வீட்டு நான் பிரதிஷ்டை போகும்போது அந்த அம்மா கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அப்போ ஐயா நீங்கள் சொன்னீங்க நான் வீடு வாங்குவேன்னு சொன்னீங்க, நான் வீடு வாங்குவேன்னு சொல்லி நானும் பக்கத்தில் எழுதி வச்சுருந்தேன், கர்த்தர் வீட்டை கொடுத்தாருன்னு அன்றைக்கி பிரதிஷ்டை அப்போ அதை காமிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விசுவாசம்! அந்த விசுவாசம் எவ்வளோ பெருசு இல்லை? ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசன தேவ மகிமையை காண்பாய். ஆண்டவர் கட்டாயமாக நடத்துவார், நிறுத்துவார். நடக்கலாம் பற்றி கவலைப்படக்கூடாது, நடத்துவார்னு விசுவாசத்திலே இருக்கணும். நடக்கல, ஒரு நாள் நடக்கும். ஆண்டவருக்கு ஒரு நேரம் வச்சிருப்பார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேரம் வச்சிருப்பார். அந்த நேரத்தில் கர்த்தர் தான் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்ல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனாவது பாயிண்ட்? 7வது பாயிண்ட். அவர் அப்புறம் 7வது பாயிண்ட், தேவனை அவர்கள் துதிப்பதனாலே பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அந்த தேவதூதர்கள் தேவனை ஓயாமல் துதிக்க 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 துதிக்க, அப்போ அவங்க மனசு, அவருடைய கண்கள், அவருடைய இருதயம், அவருடைய சிந்தை எல்லாம் அப்படியே இருக்கும் பொழுது அவங்க எப்படி பாவம் செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா? நீங்கள் வந்து யூடியூப் பார்க்க முடியுமா? இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமா? ஃபேஸ்புக் பார்க்க முடியுமா? அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது வேறு எந்த நினைவும் உங்களுக்கு வராது. பஸ்ஸில் போனீங்கன்னா இது பண்ண, நான் நிறைய பேரை பார்க்குறேன், இதுங்க இந்த மோட்டார் சைக்கிளில் போகுதுங்க, அந்த ஆள் ஓட்டிகிட்டு போகிறாரு, இது கால் மேலே கால் போட்டுன்னு, அடே அப்பா அதை கவனிச்சுட்டு போகுது. பயங்கரமா கால் மேலே கால் போட்டு மோட்டார் சைக்கிளில் பின்னாடி உட்காந்துன்னு யூடியூப்போ ஏதோ பார்த்துட்டு போகிறாங்க. அப்போது நேரம் கொஞ்சம் 5 நிமிஷம் கிடைச்சா உடனே என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் தேவ பிரசனத்தில் இதை செய்ய முடியாது. இது எதை குறிக்கிறது? நம்மை தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்கள், தேவனுடைய சமூகத்தில் நான் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கேன். தேவனை துதிக்க 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 நான் பரிசுத்தமாகிறேன். என் கண்கள் பரிசுத்தமாகிறது, என் சரீரம் பரிசுத்தமாகிறது, என்னுடைய உள்ள உணர்வுகள் பரிசுத்தமாகிறது. ஹல்லேலூயா. தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 8வது காரியம் பாருங்க, தேவனை அவர்கள் துதிப்பதாலே முகம் பிரகாசிக்கும். they will be illuminated by praising God. Hallelujah. அப்போ தேவனை நம்ம பிரசிங்க, அதாவது தேவனை பிரைஸ் பண்ண உள்ளம் வந்து என்ன பண்ண சந்தோஷப்படுகிறது. உள்ள சந்தோஷப்படும் முகப்பிரகாசத்தை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவரை குறித்து இவன் பேசும்பொழுது, ஸ்தேவான் பேசும்பொழுது அவனுடைய முகம் தேவ தூதன் முகம் போல பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா.
அதுபோல கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆண்டவரை நீ அதிகமாக துதிக்க துதிக்க கர்த்தர் முக பிரகாசத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. 9வது காரியம், அவர்கள் அளவில்லாத ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவதூதர்களுக்கு எப்படிப்பட்ட ஞானம், நம்ம நினைச்சு பார்க்காத ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதுபோல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்வார்? ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். மிக மிக முக்கியமான காரியம். நம்ம அடிக்கடி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே. நாங்களாம் என்ன ஜெபிக்கிறோம் தெரியுமா? நான்லாம் இப்போ ஞானத்துக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே மறதி வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறேன். ஆமாம், ஏஜ் ஆக ஆக என்ன வரும்? மறந்து வந்துடும். என்ன மருந்து டேப்லெட் போட்டோமா போடலையா, குளிச்சோமா குளிக்கலையா, அது ரொம்ப மோசமானது இல்லையா? வந்துடும். அப்போ அந்த கீ எங்கே வச்சேன்னு தெரியலையே, நீ அது 25 வயசில் தெரியலாம், அது அநியாயம் இல்லையா? அப்போ எங்கே வச்சேன்னு தெரியலையே, இங்கே தான் வச்சேன், அங்கே தான். இது இப்போ செல்ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியலையே, இப்போ ஒன்றை எங்கே வச்சேன்னு தெரியலையே. அதுபோல் என்ன பண்ண வேண்டாம்? மறதி அது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ நிறைய பேருக்கு மறதி வந்துடும் பயங்கரமாக. 60 வயசு 55 வயசு ஆச்சுன்னா மறதி வர ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், நல்ல அருமையான மனுஷன், பயங்கரமான ஒரு ஸ்காலர். அவர் நல்ல பைபிள் காலேஜில் வச்சுருந்தார், ஆனால் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன். அவர் என்ன பண்ணுவார்? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஷவரை தந்து விட்டு நிற்பார். அப்படியே என்னாச்சு? அவர் என்ன பண்ணிட்டாரு? கிளம்பின உடனே என்ன பண்ணிட்டாரு? ட்ரெஸ் பண்ணுறத மாத்துறாரு. அதுக்கப்புறம் குளிக்கல நினச்சிட்டு குளிக்க போயிடுறாரு. கீழே டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் இவங்க தேடுவாங்க, எங்கடா ஐயா உக்கானா? ஐயா பாத்ரூமில் போனார், பாத்ரூம் ஏதோ மூஞ்ச கழுவ போனார், ஏதோ போனால் கடைசியில் டிஷ்ஷுன்னு சவுண்டு வந்துட்டு இருக்குது. அப்புறம் தொப்பை கட்டியா. அப்புறம் தான் பார்த்தா, என்ன நீங்கள், ஐயோ நான் மறந்து போயிட்டேன்னு. எவ்வளோ பெரிய மறதி பார்த்தீங்களா? பயங்கரமான காரியங்கள். அதனால் என்ன பண்ணணும்? நம்ம அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேணும். சரி, அதனால் இப்போ ஆண்டவர் முக முக்கியம். 10வது பாயிண்ட், அவர்கள் தன்னிடத்து பிரகாசத்தை ஞானத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு இருந்த ஆண்டவர் உங்களுக்கு இருந்த ஞானம் அல்ல, தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஞானம்.